இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் அதானி கிரீன் எனர்ஜி. 24th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 1st டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேட்டை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டேர்னிங் பாயிண்ட்ஸ். டேர்னிங் பாயிண்ட்னு போட்டிருக்கிற சர்க்கிளில் எப்போ எல்லாம் ப்ரைஸ் வருதோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்டில் ப்ரைஸ் இங்கே வந்தோன்னே பவுன்ஸ் ஆகி ஒரு 11% மேலே போச்சு. மறுபடியும் ப்ரைஸ் கீழே இறங்கும்போது கரெக்டாக இந்த டேர்னிங் பாயிண்டில் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. அகெயின் சேம் ஏரியாவில் இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. இங்கே ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. திருப்பி இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வரும்போது நான் இந்த இடத்துல ஒரு தடவை ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இந்த ரெட் லைனில் நான் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். சேம் டைம் இங்கே வரும்போது ஸ்டாக்கை வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு தடவை நான் ஸ்டாக்கை விற்றுருக்கேன். ஸோ 2 தடவை ஒரே ஸ்டாக்கை நான் 2 வேறு வேறு டேட்ஸில் சேம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட் கிட்ட வரும்போது நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் வரும்போது நம்ம செல் பண்ணிடுறோம். இந்த தடவை நான் 3rd டைம் இதே ஸ்டாக்கை இதே இடத்துல நான் டேர்னிங் பாயிண்டில் நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் க்ரீன் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் க்ரீன் லைன் என்னோட செல் டேட். கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். நான் வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு 2% வந்து கீழே இறங்கிடுச்சு. அதுக்கு அடுத்த ஃபியூ டேஸ் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் வருது. இந்த பவுன்ஸில் நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணின ஓப்பன் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸோட கொஞ்சம் கேப் டவுன் ஆகி கீழே வந்தனால ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நான் மார்க்கெட்டுக்கே நான் திருப்பி கொடுத்துட்டேன். இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.